ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நாம நெறைய வீடியோஸ் பேசியிருக்கோம். ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயத்த பத்தி இதுவரைக்கும் நாம பேசினதே இல்ல. நாம மட்டும் கிடையாது. இதுவரைக்கும் யாருமே இத பத்தி பெருசா பேசினது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைமா இப்ப நாம பேச போறோம். நீங்க நினைக்கலாம், எப்பவுமே நீங்க இதே டயலாக் தானே ஓப்பனிங்ல சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, எப்பவுமே நாம பண்ற விஷயம் எல்லாமே புதுசா தான் இருக்கும். நம்ம பேசுற விஷயம் எல்லாமே புதுசா தான் இருக்கும். அதனால தான் சொல்றேன், இதுவரைக்கும் நீங்க எதுவுமே பார்த்திடாத, கேட்டிடாத புதுமையான ஒரு விஷயத்த தான் நாம ஒவ்வொரு தடவையும் பேசுறோம். அதே மாதிரி தான் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, புதுமையான ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயத்த பத்தி தான் பேச போறோம். வாங்க பேசலாம். இதுவரைக்கும் நம்ம பேசின டாபிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, உலகத்துல யாரு பணக்காரர்களா இருக்கிறாங்க? சென்னையில யாரு பணக்காரர்களா இருக்காங்க? இவங்களோட வீடு எப்படி இருக்கு? இவங்க எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க? இந்த நடிகர், நடிகைகள் எத்தனை கோடி சம்பளம் வாங்குறாங்க? இந்த படத்துல என்ன சுவாரஸ்யமா இருக்கு? இந்த நடிகைகள்லாம் எப்படி பயணம் செஞ்சாங்க? அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்திருக்கோம். பட் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்களும் கண்டிப்பா கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. நானுமே இப்பதான் அதை புதுசா பார்த்துட்டு ரிசர்ச் பண்ணி கண்டிப்பா உங்ககிட்ட அதை சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த நியூஸோட நான் வந்திருக்கேன். அந்த இன்ஃபர்மேஷனோட வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, நாம உலக பணக்காரர்கள் யாரு அப்படின்னு தேடுவோம். யாரு ரொம்ப லக்ஸரியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு தேடுவோம். யாரு எவ்வளவு லக்ஸரியான கார்கள் வச்சிருக்காங்கன்னு தேடுவோம். யாரோட வீடு அரண்மனை மாதிரி இருக்கு, யாரோட வீடு பெருசா இருக்கு உலகத்திலே அப்படின்லாம் நம்ம சர்ச் பண்ணி பார்த்திருப்போம். ஆனா இது வரைக்கும் உலகத்திலே யாரு அதிகமா தான தர்மங்கள் பண்ணிருக்காங்க அப்படின்றத இது வரைக்கும் நம்ம யாருமே பார்த்திருக்க மாட்டோம். அதை பத்தி பெருசா கேர் பண்ணிருக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா, இப்ப சோசியல் மீடியாவை திறந்தாலே பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வருது. குறிப்பா யூடியூப்ல பாத்தீங்கன்னா இந்த ஏழ்மையா இருக்கிறவங்களுக்கு, ரோட்ல இருக்கிறவங்களுக்கு, பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ற மாதிரி நிறைய பேர் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. உண்மையில அதுவுமே நல்ல ஒரு விஷயம் தான். அதையுமே நம்ம பார்த்து நம்ம அதுல நிறைய இன்ஸ்பயர் ஆயிருப்போம். வெளியில நம்ம போகும்போது நம்ம கிட்ட யாராவது வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடோ இல்லாட்டி நம்மளால முடிஞ்ச ஒரு பணமோ கொடுத்துட்டு நம்ம போயிருப்போம். ஆனா உலகத்திலே அதிகமா தானம் செய்யக்கூடிய இந்தியர் ஒருத்தர் இருக்காரு. இந்தியர்னு சொல்றதை விட தமிழன் அப்படின்னு சொல்லலாம். அவரை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். அவரு வேற யாரும் இல்ல, HCL கம்பெனியோட ஓனர் சிவநாடார் பத்தி தான் நாம பேச போறோம். இவர் பாத்தீங்கன்னா சராசரியா ஒரு நாளைக்கு 3 கோடி ரூபாய் வரைக்கும் தான தர்மங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்தியாவுல. அதாவது அதானி அம்பானியை விட இவரோட சொத்து மதிப்பு பல மடங்கு அதிகம். இவரு உலக பணக்காரர்கள்ல பாத்தீங்கன்னா முதல் 10 இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தமிழன் அப்படின்னு நாம சொல்லலாம். அவரு ஒரு நாளைக்கு சராசரியா 3 கோடி ரூபாய் வரைக்கும் தானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தானம் பண்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் வச்சிருக்காங்க. இந்தியாவுல யாரு அதிகமா தானம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அதுல ஒரு பட்டியல்ல இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடியது சிவநாடார் தான். சிவநாடார் அப்படிங்கிறவரு தமிழகத்துல இருக்கக்கூடிய திருச்செந்தூரை சேர்ந்த ஒருத்தர் தான். திருச்செந்தூர்ல பிறந்த சிவநாடார் கும்பகோணத்துல பள்ளி படிப்பை முடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம கோயம்புத்தூர்ல காலேஜ் முடிச்சிருக்காரு. இங்க தமிழ்நாட்டுல படிச்சுட்டு பூனேல போயிட்டு பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனில, அதாவது ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை பார்த்திருக்காரு. அதுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து மைக்ரோ கார்ப் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை நிறுவி கால்குலேட்டர் விற்பனைகள் செஞ்சிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி HCL நிறுவனத்தோட ஓனர் தான் சிவநாடார். 1976 தான் அவர் ஃபர்ஸ்ட் HCL கம்பெனியை நிறுவியிருக்காரு. எவ்வளவு முதலீடு போட்டு அவர் அந்த நிறுவனத்தை ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாரு அப்படின்னா 1,87,00,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி அந்த நிறுவனத்தை தொடங்கியிருக்காரு. அந்த ஒரு முதலீட்டோட தொடங்கின ஒரு மனுஷன் இன்னைக்கு 2.9 லட்சம் கோடிகளுக்கு அதிபதியா இருக்காரு. இவர் இது எல்லாத்தையும் தாண்டி உயரிய விருதுகளையும் வாங்கியிருக்காரு இதே தான தர்மத்துக்காக. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிசினஸ் எக்ஸலன்ஸ் விருது, பத்மபூஷன் விருது, போர்ப்ஸ் பத்திரிகையுடைய ஆசிய அளவிலான மனிதநேய மிக்கவர் விருது. இந்த 3 உயரிய விருதுகளை அவர் வாங்கியிருக்காரு. இப்போ சிவநாடாருக்கு வயசு 77 ஆகுது. இவரோட பொண்ணு ரோஷினி, அவங்க தான் இப்ப அந்த HCL நிறுவனத்தை வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நம்மளாம் எவ்வளவு சம்பாதிக்கிறோம், எப்படி சம்பாதிக்கிறோம்ன்றது முக்கியம் இல்ல, அதை எந்த வழியில பயன்படுத்துறோம், யாருக்காக பயன்படுத்துறோம் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். போன வருஷத்துல மட்டும் அவர் எவ்வளவு தான தர்மம் பண்ணிருக்காரு அப்படின்னா 1161 கோடி பண்ணிருக்காரு. அப்படி பண்ணி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல அவர் இருந்திருக்காரு.
2022ல பாரிவள்ளல் அப்படிங்கிற ஒரு அவார்டே அவருக்கு வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதுக்கு முன்னாடி 3வது இடத்துல 4வது இடத்துல வந்து அதானி அம்பானி எல்லாம் இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க எல்லாம் எப்பவுமே ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு போகல. சோ எப்பவுமே மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடியது சிவநாடார் தான். இவரோட அப்பா சுப்பிரமணியன், இவரோட ஞாபகமா பாத்தீங்கன்னா SSN கல்லூரியை இவரு நிறுவியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சிவநாடார் அறக்கட்டளைன்னு ஸ்டார்ட் பண்ணி அது மூலமா நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சோ இது மட்டும் இல்லாம சிவநாடார் பல்கலைக்கழகம், சிவநாடார் பள்ளி, சிக்ஷா இனிஷியேட்டிவ், கிரண் நாடார் மியூசியம், சோ இந்த மாதிரி பல நிறுவனங்களை அவங்க குடும்பமே சேர்ந்து ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விஷயத்த ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமா சேர்ந்துதான் இந்த மாதிரி ஒரு தான தர்மங்கள் ஆண்டுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆண்டுக்குன்னு சொல்றதை விட நாளுக்கு நாள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 2023ல விப்ரோ நிறுவனத்தோட இயக்குனர் பாத்தீங்கன்னா அசீம் பிரேம்ஜி 484 கோடி வந்து ஆண்டுக்கு அவர் தானம் செஞ்சு அவர் 2ஆம் இடத்துல இருந்தாரு. சோ அதுக்கப்புறம் சிவநாடார் நான் சொன்ன மாதிரி 1161 கோடி தானம் செஞ்சு அந்த பட்டியல்ல எப்பவுமே முதல் இடத்துல இருக்காரு. இந்த மாதிரி ஆண்டுக்கு அதிகப்படியா தானம் செய்யக்கூடிய ஒரு லிஸ்ட்ல ஆண்கள் மட்டும் கிடையாது, பெண்களும் இருக்காங்க. அதுல பெண்கள்ல யாரு முதலிடத்துல இருக்காங்க அப்படின்னா ரோகிணி நீலகனி அப்படின்றவங்க. அவங்க வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு 120 கோடி ரூபாய் தானம் பண்ணிட்டு இருக்காங்களாம். சோ நம்மளோட கண்ணுக்கு தெரிஞ்ச பெரிய பணக்காரர்கள் அப்படின்னா அதானி அம்பானி இவங்களதான் சொல்லுவோம். ரிலையன்ஸ் ஓனரான அம்பானி வந்து பாத்தீங்கன்னா 411 கோடி ரூபாய் தானம் செஞ்சு அந்த பட்டியல்ல 3வது இடத்துல இருக்காரு. அதானி 190 கோடி ரூபாய் தானம் செஞ்சு அதே பட்டியல்ல 7வது இடத்துல இருக்காரு. நம்மலாம் எவ்வளவு சம்பாதிக்கிறோம் அப்படின்றது முக்கியம் இல்ல, அதை வந்து நம்ம எப்படி செலவு பண்றோம், யாருக்காக செலவு பண்றோம், எதுக்காக செலவு பண்றோம் அப்படின்றதுதான் முக்கியம். சோ அதுக்கு எடுத்துக்காட்டாதான் சிவநாடார் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த பணக்காரர்கள் லிஸ்ட் எடுத்து பார்க்கும்போது இவங்க எல்லாம் எதுக்கு அதிகமா வந்து நன்கொடைகள் கொடுக்கறாங்க, எதுக்கு அதிகமா செலவு பண்றாங்க, தான தர்மங்கள் எங்க கொண்டு போய் அதிகம் பண்றாங்க அப்படின்னா ஏழை எளிய மக்களோட படிப்பு செலவுக்கு, அடுத்து மருத்துவ செலவுக்கு, இந்த 2 விஷயங்களுக்காக தான் மேஜரா அவங்க வந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நார்மலா பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒரு 20,000 30,000 இப்ப சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 500 1000ஆவது தான தர்மங்கள் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கோடி கோடியா சொத்து சம்பாரிச்சு இவரு அதை விட அதிகமா தான தர்மங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சோ அதனாலதான் இவங்க கிட்ட வந்து மேல மேல செல்வம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நார்மலா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்ம எதையுமே எதிர்பார்க்காம நம்ம ஒரு விஷயம் செய்யறோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த விஷயத்துக்கான ஒரு பலனை கடவுள் நமக்கு கொடுப்பாரு. அந்த மாதிரி இன்னொன்னுமே சொல்லுவாங்க, பிடிச்சவங்களுக்கு நீ மனசார செலவு பண்ணிப்பாரு, உன்கிட்ட பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும், அது எப்படி வருதுன்ற தெரியாது, கண்டிப்பா வந்து உனக்கு பணம் சேரும். கஷ்டம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து உனக்கு இருக்கவே இருக்காது. இஷ்டப்பட்டவங்களுக்கு நாம இஷ்டப்பட்டு செஞ்சோம் அப்படின்னா சோ நமக்கு வந்து கடவுள் கண்டிப்பா கொடுத்துக்கிட்டே இருப்பாரு அப்படின்னுமே நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. பணம் அப்படிங்கிறது இன்னைக்குள்ள உலகத்துல எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயம். சோ நம்ம தேவைக்கு ஏத்தார் மாதிரி பணத்தை வச்சுக்கிட்டு மீதி இருக்கிறத வந்து நம்ம இந்த மாதிரி தான தர்மம் பண்ணோம் அப்படின்னா சோ கண்டிப்பா புண்ணியம் வந்து சேரும். இது வந்து நமக்கு மட்டும் கிடையாது, நமக்கு பின்னாடி வர தலைமுறையினருக்குமே வந்து அது சேரும். சோ நம்மளால பெரிய அளவுல சொத்துக்களை சேர்த்து வைக்க முடியல அப்படின்னாலும் இந்த மாதிரி தான தர்மங்கள் பண்ணி புண்ணியத்தை சேர்த்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லலங்க, பெரியவங்க சொல்லுவாங்க. சோ நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ இதே மாதிரி நாளுக்கு நாள் நடக்கக்கூடிய புதுமையான விஷயங்கள், உண்மையான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஹுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.